ஜியோ டியூப் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜிஎஸ்டி குறைவு வெறும் ஜும்லா, உள்குத்து என்ன? டீட்டெயில் ரிப்போர்ட் அத பத்தி தான் ஃபுல்லா பார்க்க போறோம். இதற்கும் ட்ரம்ப் இந்தியா மீது விதித்த 50% வரிக்கும் ஏதேனும் சம்மந்தம் உண்டா? அல்லது ராகுல் காந்தி ஓட்சோரி யாத்திரை நடத்தினாரே, அதற்கும் இதற்கும் சம்மந்தம் உண்டா? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் திடீரென்று மத்திய அரசு இந்த வரி குறைப்பை செய்திருக்கிறது என்பதை முழுசா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது ஒன்றிய நீதித்துறை அமைச்சர் வந்து ஜிஎஸ்டி 2.0 அப்படிங்கிற ஒரு கவுன்சிலை கூட்டியிருக்கிறாங்க. அதில் வந்து 175 பொருட்களுக்கு வந்து விலை குறையும் மாதிரி ஜிஎஸ்டியை திருத்தி அமைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் எப்படி பார்த்தீங்கன்னா 28% போட்டிருந்த வரி எல்லாமே வந்துட்டு 18% ஆகவும், அப்புறம் வந்து 12% 18% போட்டிருந்த பொருட்களுக்கான வரிகள் எல்லாத்தையும் 5% குறைப்பதாகவும், இரண்டே வரிகள் இருக்கிற மாதிரி, அதாவது 5% அல்லது 28%ங்கிறத 18% அப்படிங்கிற மாதிரி தான் மாற்ற போகிறதா வந்து தகவல்கள் வெளிவந்தது. அதுபடியே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சாட் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்தந்த பொருட்களுக்கெல்லாம் வந்து முந்தைய வரி எவ்வளவு அப்படிங்கிறதும், அது வந்து இப்போ எவ்வளவு குறைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த சாட்டில் பார்த்துக்கலாம். இப்படி பார்க்கும் போகும்போது முக்கியமான பொருட்களில் வந்து எதையான வரிகள் குறைப்பு இருந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஆனால் வந்து ஒரு சில பொருட்களில் குறைஞ்சிருக்கு. அது ஒரு சிலர் பேருக்கு நன்மைகளை பயக்கும். இருந்த போதிலும் இப்போ பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டு அதெல்லாம் வந்துட்டு முன்னாடி 28% இருந்தது. அது ஒரு 18% ஆகும்போது கட்டுமான தொழிலெலாம் வந்து மிக சிறப்பாக நடைபெறும். அதில் ஏற்படுகின்ற இழப்புகள், அதில் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அதிகப்படியான பண விரயம் எல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது போன்ற சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இது வந்து குறிப்பிடும்படி சொல்லும்படியான விஷயங்கள்லாம் இதுதான் இருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து 2017 வந்து இவங்க வரும்போதே வந்துட்டு முன்னாள் நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரம் விமர்சித்தார். இது மாதிரிலாம் வரி வந்துட்டு ஒவ்வொன்றா டிவிஷனெல்லாம் பண்ணக்கூடாது, 5%, 12%, 18%, 28%லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சரி, இதற்கும் வந்து நம்ம ட்ரம்ப் நம்ம இந்தியா மீது இப்போ வந்து 50% வரி சுமையை நிர்ணயித்துள்ளார். அதுக்கும் ஏதேனும் தொடர்பு உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரம்ப் 50% நம்ம இந்தியாவில் வந்து ஏற்றுமதி ஆகும் பொருளுக்கு போட்டதுனால ஏற்றுமதி தொழில் மிகவும் பாதிக்கப்படும். அந்த ஏற்றுமதி தொழில் யாருக்கு பாதிக்கப்படுதுன்னா நிறைய மக்கள் வந்து அதில் பாதிக்கப்படுறாங்க. எடுத்துக்காட்டாக பார்த்தா நம்ம திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறை, அப்புறம் வந்துட்டு நம்ம உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம் தூத்துக்குடியிலேருந்து. அதெல்லாம் ரிட்டனே வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. ஸோ அந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்துட்டு அமெரிக்காவில் வாங்கக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்களுக்கான வரிகளை வந்து அவங்க 50% ஏற்றினால அவங்க வந்து வேற நாடுகளில் இருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஆயத்தமாகிறாங்க. ஸோ அந்த பொருட்கள் டம்ப் ஆகி நம்ம இந்தியாவிலே இருக்க போகுது. ஸோ அந்த பொருட்கள்லாம் விற்கணும். இதனால வந்து மத்திய அரசுக்கு, அதாவது ஒன்றிய அரசுக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர். ஸோ இதை நம்மளால எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு கன்சிடர் பண்ணும்போது தான் சரி நம்மக்கிட்ட இருக்கிற ஜிஎஸ்டி வரியை வந்து குறைப்போம். அப்படி குறைத்தா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம மக்களிடையே வந்து நல்ல ஒரு பேர் கிடைக்கும், இல்லைனா அடுத்த எலெக்ஷனில் நம்ம காணாமல் போயிடுவோம் அப்படிங்கிறது வந்துட்டு பிஜேபியோட ஒரு உள்குத்து. ஸோ அந்த உள்குத்தோட ஒரு நாடியாக தான் இந்த மாதிரி வரி குறைப்பை வந்துட்டு இப்போ செஞ்சுருக்காங்க. இவ்வளவு நாளாக 2017 2025 8 வருஷ காலமாக இருந்த இந்த வரிகள் வந்து இப்போ தான் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகளும் பல சமூக ஏற்பாட்டாளர்கள் கேட்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த வரி குறைப்புனால என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு சில மக்கள் வந்துட்டு இதனால பயனடைவாங்க, அந்தந்த செக்டாரில் இருக்கிறவங்க. பட் ஆனால் வந்து இது முழுமைக்கான ஒரு வரி தீர்வை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இதுதான் உண்மையான விஷயம். தற்போதைய நிலைமைப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பொருளாதாரம் மந்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு மேலை நாட்டு அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கோ நவ்ரோ என்ன சொல்லியிருக்கிறாரு, பீட்டர் நவ்ரோ அப்படிங்கிற ஒரு அமெரிக்காவோட ரைட் ஹேண்டு, ட்ரம்ப்போட ரைட் ஹேண்ட் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த வரி குறைப்பு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ரஷ்யாவில் வந்து ஆயில் வாங்காமல் இருங்க, உங்களுக்கு வரி குறைப்பு ஏற்படும், அப்போது உங்கள் பொருளாதாரம் மேம்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் தொனியில் பேசியிருக்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதற்கும் ராகுல் காந்தியோட ஓட்சோரி யாத்திரைக்கும் என்னப்பா தொடர்பு அப்படின்னு சொல்லி கேட்கலாம்.
ராகுல் காந்தியோட ஓட்சோர் யாத்திரை வந்து நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுது. இந்த இது வந்து ஒரு பரபரப்பாக பேசப்படுறதுனால பீகாரில் வந்து அவங்க தோற்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தென்படுது. ஸோ இதை வந்து எப்படியும் வந்து அந்த ஹெட்லைன் நியூஸை வந்து மாற்றணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது புதுசாக ஒரு ஹெட்லைனை கொண்டு வரணும். அந்த ஹெட்லைன் தான் வந்து இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு. இது இப்போ ராகுல் காந்தியோடைய புகழ் வந்து ரொம்ப பெருசாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும் போது மக்கள் விழிப்புணர்வு அடைவாங்க. அதனால வந்து நம்ம தோற்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அதை வந்து தவிடுபொடியாக்கணும் அப்படிங்கிறது பிஜேபியோட திட்டம். ஸோ வந்து அதுக்கு மாற்றாக என்ன பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டி வரி குறைப்பு நாம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சுதந்திர தின உரையிலேயே வந்துட்டு மோடி வந்து அறிவித்தார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஏற்பட போகிறது, மக்களிடையே வந்து நம்ம இழந்த நன்மதிப்பை வந்துட்டு நம்ம காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்றிய அரசு தீர்மானம் போட்டு தான் இந்த வரி குறைப்பு ஜிஎஸ்டி 2.0 கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றி ரங்கராஜ் கவர்னர், முன்னாள் கவர்னர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அமெரிக்கா வந்து இந்தியா மீது போட்டிருக்கிற வரி விதிப்பை வந்து பெருடி இதை களைவதற்கு இந்த அணுகுமுறை வந்து சரியானது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஜிஎஸ்டியோட இதில் வந்துட்டு அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய கலெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த அமௌண்ட்டெல்லாம் வந்து சில மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கறதுலேயே பெரிய தகராறு இருக்குது. இதில் இப்போ வரியை வேறு குறைச்சிருந்தா மாநிலங்களுடைய வருவாய் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகளும் எழும்புது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வரி குறைப்புங்கிறது ஒரு கண் துடைப்பு தான். பிரதமர் மோடி எஸ்சிஓ மாநாட்டுக்கு இப்போ போயிட்டு வந்திருந்தார். அந்த எஸ்சிஓ மாநாடும் வந்து அவ்வளோக்கு வந்து நம்மளுக்கு உற்ற உறுதுணையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை. ஓரளவுக்கு மாநாடு வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டாலும் அதில் வந்து அமெரிக்கா வாங்குகின்ற பொருள் அளவுக்கு சைனாவோ மற்ற ஏனைய நாடுகளோ நம்மளிடமிருந்து ஏற்றுமதி பொருட்களை வாங்குவதற்கு தயாராக இல்லை. ஸோ அந்த பொருள் எல்லாமே வந்து இப்போ லோக்கல் பொருளாதாரம், அதாவது இந்திய பொருளாதாரத்தோடு தான் அது பயணிக்க போகிறது. ஸோ அதனால் ரொம்ப வந்து இந்தியா பொருளாதார மந்த நிலை அடையும். அதுக்கு வந்து இப்போ என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து மத்திய அரசு இந்த ஜிஎஸ்டியாவது குறைத்து மக்களிடம் வந்து நம்ம வந்து நாங்கள் பார்த்தீங்களா ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலை காட்டியிருக்காங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்குறதுனால பெரிய பெரிய இந்தியாவுடைய கார்பரேட்டு தான் வந்துட்டு சம்பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர அமெரிக்காவோட அந்த நாவரோ வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதையும் வந்து உடைக்கணும். இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஹெட்லைன்ஸில் வரக்கூடாது. ப்ளஸ் ராகுல் காந்தியோட அந்த ஓட் சோரி யாத்திரையையும் மட்டப்படுத்தணும். இதெல்லாம் காரணங்கள். இந்த காரணங்களால தான் வந்து இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்புங்கிறத ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பால் ஒரு சில நன்மைகள் ஏற்பட்டாலும் ஒன்றும் முழுவதமாக வந்து இந்திய மக்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. இதுதாங்க இந்த ஜிஎஸ்டி 2.0ஓட உள்குத்து. இதை பற்றி தான் டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருக்கோம். இதை பாருங்கள். இதிலிருந்து உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் பதிவு போடுங்க. பிஜேபியோட அந்த உள்குத்து வேலையை வந்து வேலை செய்யுமா, அல்லது காங்கிரஸ் வந்துட்டு அதோட ரூட்டில் வந்துட்டு படுவேகமாக முன்னேறுமா, இந்தியாவோட பொருளாதாரம் நல்ல நிலைமைக்கு வருமா அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு தரமான வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் ஜியோ டிவியின் வணக்கங்கள். வணக்கம்.